வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி ஒருவரை கற்பழிச்சு கொலை செய்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 2014வது ஆண்டுல நம்மளுடைய இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி அவங்க வந்துட்டு பிரச்சாரத்துல சொன்னாங்க, கிளீன் இந்தியா, அதாவது தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லயும் வந்து கண்டிப்பாக வந்து கழிவறையை கொண்டு வரணும். இது வந்து மகாத்மா காந்தி 150வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. 2019 காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளும் இணைந்து இதற்கு நிதி ஒதுக்கி எல்லா கிராமங்கள்லயும் வந்து கட்டாய கழிப்பறை வேணும். பொது இடங்கள்ல மலம் கழிப்பது என்பது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ற ரீதியில வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சுகாதார கேடு என்பதை தவிர்த்து இன்னைக்கு உயிருக்கு அது அச்சுறுத்தலாக மாறிவிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள சம்பவம். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் +2 மாணவியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல கழிவறை இல்லை. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து வெளியில போயிருக்கிறா. அப்ப துணைக்கு வந்து நாம கூட்டிட்டு போக மாட்டோம். சின்ன குழந்தை இருந்தா பரவாயில்ல, இது +2 படிக்கிற மாணவினால அம்மா யாரும் துணைக்கு வரல. இந்த பிள்ளை போயிட்டு ஒரு 1/2 hourல வரல. அதற்கு பிறகுதான் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அங்க வந்து காமன் போலீஸ் ஸ்டேஷன் அது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 17 வயசு மைனர் இந்த பொண்ணு, 18 வயசுல மேஜர். அப்ப அவங்க எடுத்துப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அங்க போங்கன்ட்டாங்க. இவங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்துட்டு காலையில வாங்க பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காமன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வாங்கல, அதே மாதிரி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க விருப்பத்துக்கு அந்த மனுவை திருத்தி எழுதுனதா சொல்றாங்க. அதுவும் தாமதப்படுத்தி தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டோட நைட்டா வந்து தேடவே இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க வைக்கக்கூடிய, அந்த குடும்பம் அந்த ஊர் மக்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்ப இமீடியட்டா வந்து கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போய் தேடி இருந்தாங்கன்னா ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணோட உயிராவது பழச்சிருக்கும், உயிராவது இருந்திருக்கும். அதுவும் இல்லாம மறுநாள் காலையில போயிட்டு தான் அந்த பொண்ணுடைய பாடியை வந்து அவங்க மத்தியான நேரம் நினைக்கிறேன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. பாடி நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில சொல்றேன், ஒரு பெண்ணாக வந்துட்டு பார்த்து என்ன சொல்றது, நெஞ்சம் பதறிய ஒரு சம்பவம் இது. அதாவது வந்துட்டு கழிவறைக்கு போன ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றப்ப இந்த சமுதாயம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதையும் தவிர்த்து காவல் நிலையங்கள் அலட்சியமாக பதில் சொன்னதுதான் இதற்கு இவ்வளவு பெரிய கொலை நடந்தது காரணம் நான் நினைக்கிறேன். இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளையோட உயிராவது அட்லீஸ்ட் நம்ம காப்பாத்திருக்கலாம். அதுவும் இல்லாம இவங்க ஆற போட்டு அலட்சியமாக இருந்து மக்களுடைய வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு ஹாயா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்காங்க போல தெரியுது. இந்த பிள்ளைய வந்து அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் மீது வந்து காவல் ஆய்வாளர் அங்க இருக்கிறவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை கைது பண்ணுவேன், நீங்க வந்து எங்களை வந்து பணி செய்ய விடலன்னு மிரட்டுறாரு அவரு. அதுவும் போக வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டரை வந்துட்டு இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் கொடுத்த பிரஷர் காரணமாக அந்த காவல் ஆய்வாளர் வந்து பிரவீனா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து உண்மையில வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் இது வந்துட்டு. ஏன்னா முதல்வர் வந்து சொல்றாங்க, ஜெய்பீம் படம் பார்த்தப்பல நான் கண்கலங்கன்னு அப்படின்றாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க மாணவிகள்னு சொல்றாங்க. இன்னைக்கு 17 வயது ஒரு மாணவி தான் கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க, ஆளுங்கட்சியில இருந்து யாருமே இதற்கு வந்து கண்டன குரல் கொடுக்கவே இல்லை. நம்ம சகோதரி கனிமொழி வந்துட்டு குஜராத்ல, பீகார்ல நடந்துச்சு, மணிப்பூர்ல நடந்துச்சுன்னா இங்க இருந்து மெழுகுவர்த்தி ஏந்திட்டு எல்லாம் போவாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், மெழுகுவர்த்தி வாங்க பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க மெழுகுவர்த்தி வாங்கி தரோம், நீங்க விளாத்திக்குளத்துக்கு போங்க. ஏன்னா அந்த பாராளுமன்ற தொகுதி எந்த தொகுதி, யாரோட தொகுதின்னா அது கனிமொழியோட தொகுதி. அது தூத்துக்குடியோட எம்பி தான் கனிமொழி. அவங்க தொகுதியில நடந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் இது. அந்த குடும்பம் எந்த அளவு தவிச்சு போய் நிக்கும்ன்றத நாம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டிஎம்கே எம்எல்ஏ வந்து போயிட்டு குற்றவாளி கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த நைட்டு ஃபுல்லா நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு மக்களை எப்படியாவது போராட்டத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடணும், போராட்டத்தை கலைச்சிடணும். அவங்களோட நோக்கமே அது மட்டும்தான். குற்றவாளி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையான்றதெல்லாம் வேற கதை. நமக்கு என்ன கோவம்னா, காவல்துறை வந்து நம்ம வரி பணத்துலதான் சம்பளம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட காவல்துறை வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க மாட்டேமா. 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கால்னு ஒரு குடும்பம் போய் புகார் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் போக திரைத்துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இந்த 5 வருட காலங்கள் டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆட்சியில உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, பா ரஞ்சித் வந்து பதிவு போடுறாரு, என்னன்னு போடுறாரு, ஆகாஷோட மரணத்துக்கு போடுறாரு. அந்த பையன் பட்டியலின வகுப்பை சார்ந்த பையன், அந்த பையனுடைய கொடூர கொலையை கண்டிச்சு பதிவு போட்டுக்கிறாரு அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய சமூகத்தில் யாராவது செத்து போனாங்கன்னா குரல் கொடுப்பாங்க.
கேட்டா சாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சாதி மாணவர்களுக்கு மட்டும்தான் அவங்க குரல் கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து இன்னைக்கு சமூகம் இருக்கு. அதுவும் போக வந்து இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய இன்பதுரை வழக்கறிஞர் எம்பி அவங்க தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை முன்னிட்டு. இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம், இதுக்கு வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்றாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிறவங்க, மகளிர் அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாம் வீதியில இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு காக்கா குருவி கூட நீங்க தெருவில் பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லா துவாரங்களையும் மூடிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாங்க போல தெரியுது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க நிலவிட்டு இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். போன 5 வருடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு என்ன சொல்றாங்க, இருமுனை தும்முனதுக்கெல்லாம் வந்துட்டு வீதியில நின்று நம்ம டிஎம்கே குடும்பம் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இப்ப குரலே கொடுக்கவே இல்லை. யார் ஏறினாலும் சரி செத்தாலும் சரி நாங்க 5 வருஷத்துல என்ன அடிக்கணுமோ அதெல்லாம் கிளியரா அடிச்சு முடிச்சிட்டோம். இனிமே ஆட்சி வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்களா ஏதாவது பிச்சை போட்டீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வரோம், இல்லைன்னாலும் பரவாயில்ல, எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ நாங்க வந்து ஃபுல்லா சேஃப்டி பண்ணிட்டா பல தலைமுறைக்கு நாங்க சொத்து சேர்த்துறோன்ற ரீதியில இன்னைக்கு டிஎம்கே வந்து இருக்கிறாங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல கவுண்டபாளையத்துல 42 குழந்தைகள் வந்து அந்த மதிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு சாப்பிட்டப்ப அதுல பள்ளி கிடந்திருக்குது. 42 குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அன்பில் மகேஷ் வந்து நம்ம விஜயோட கட்சியில யாராவது செத்து போனாங்க இமீடியட்டா அவர் தான் ஆஜராவாரு. செந்தில் பாலாஜி தான் ஆஜராவார். கரூர் சம்பவத்துல முதல்ல வந்தது யாரும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் மட்டும்தான். இப்ப எங்கெங்க விஜயோட கட்சியில யார் யார் சாவுறாங்கன்னா வேவு பார்த்துட்டு அங்க போய் முதல்ல ஆஜராகிறது இந்த 2 பேரும் தான். ஆனா பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் 42 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இது வரைக்கும் எட்டி பார்க்கவே இல்லை. அந்த கட்சியில இருக்கக்கூடிய வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு, அவ தமிழக வெற்றி கழகத்துல இருந்தா. அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேங்க, எல்லா குழந்தைங்களும் ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்றா. அப்ப நான் என்ன சொல்றேன், கூட 2-3 பள்ளியை தூக்கி உள்ள போட்டுடுங்கன்ற, பிள்ளைங்க இன்னும் ஜாலியா இருக்கட்டும். 42 பிள்ளைங்க இல்ல, இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஜாலியா இருக்கட்டும்ன்ற. நானு அந்த பிள்ளையெல்லாம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. நீங்க உங்க கட்சியில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் கண்ணுக்கு எதிராக நாங்க வீடியோ ஆதாரத்தோட கொடுக்குறோம், அதற்கு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா 2012 காலகட்டத்துல நம்மளுடைய புரட்சி தலைவி, மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. எதற்காகன்னா ஒரு காமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பொழுது நாம நம்மளுடைய பிரச்சனையை போய் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள், வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நாம போய் அவங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ண முடியாது. அதனால அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, நீங்க அங்க வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை தைரியமா. அப்படி கொண்டு வந்ததுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம். இன்னைக்கு அங்கேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்ல, நீதியும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. அதுவும் போக இந்த காவல்துறை யாரு கீழே இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருடைய உள்துறை இது. அந்த உள்துறைக்கு அமைச்சர் யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான். அப்ப அவர் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான சம்பவங்கள், அது வந்து ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்ல சாதி வன்முறையாக இருக்கட்டும், இல்ல பாலியல் சம்பவங்கள் எது நடந்தாலுமே முக்கியமான ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா மது, கஞ்சா மட்டும்தான். அது இல்லாம இந்த சம்பவங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிதான் இவங்க வந்து ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500 கடையை மூடிட்டேன்னு சொல்லிட்டு 1000 மணமகிழ் மன்றத்தை ஓபன் பண்ணிருக்காங்க. மணமகிழ் மன்றம்னா என்ன தெரியல, பார். பாரை வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க, டெண்டர் விட்டுட்டு இருக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துல கொண்டு வரோன்றாங்க, குவார்டர் எல்லாம் வந்து கல்யாண மண்டபத்துல கொண்டு வரோன்றாங்க, மால்ல கொண்டு வரோன்றாங்க. அந்த மாதிரி எப்படி மது விற்பனை அதிகப்படுத்தலான்ற நோக்கத்துலதான் டிஎம்கே அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. 148 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா 68 கோடி மக்கள் வந்து பொது இடங்கள்ல தான் மலம் கழிக்கிறாங்க, கழிவறையா பயன்படுத்துறாங்க பொது இடங்கள். அப்ப அதெல்லாம் தவிர்க்கப்படணும் என்பதற்காகத்தான் கிளீன் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 2019 காலகட்டம் வரைக்குமே அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க, நிறைய கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அதற்கான முதல் கட்டம் 2ஆம் கட்டமாக அந்த பணிகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் கிராமங்கள் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு, வெளியில போயிட்டே வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. அப்படியான சூழல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது இதை முன் உதாரணமா எடுத்துட்டு கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கழிவறை இல்லைன்னா நீங்க வந்து மத்திய அரசிட்ட டைரக்டா நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுடைய அங்க நிர்வாகி யாரு இருக்கிறாங்க, வார்டு கவுன்சிலர் யாரு இருக்காங்க, மத்திய அரசு மாநில அரசு 2 அரசும் சேர்ந்துதான் வந்து இதுக்கு நிதி ஒதுக்கிறாங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து புகார் கொடுக்கலாம். கழிவறை இருந்ததுன்னா தயவு செய்து உங்களுடைய பெண் குழந்தைங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க, வெளியில அனுப்பாதீங்க. இந்த கழிவறையை வந்து நீங்க பயன்படுத்துங்க. பொது சுகாதாரம் அப்படின்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட 2வது வந்துட்டு நம்முடைய உயிருக்கும் நம்முடைய கற்புக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற ரீதியில நம்மளுடைய பெண் குழந்தைகளை நாம தான் பாதுகாக்கணும். காவல்துறையோ அரசாங்கமோ வந்து இதை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளத்தை வாங்கிப்பாங்க, ஆனால் நமக்கு பாதுகாப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க, அசால்ட்டா பதில் சொல்லுவாங்க. வழக்கு கொடுக்க போனீங்கன்னா உங்க மேலேயே வழக்க திருப்புவாங்க. இதுதான் இந்த 5 வருடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. நாம வந்து என்னதான் வந்துட்டு
மூச்சை பிடிச்சிட்டு வீடியோ போட்டா கூட நம்ம பதிவுகள்லாம் நம்ம போட்டு நம்ம கண்டனத்தை ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாலும் கூட இந்த அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, கஞ்சா மாடல் அரசுக்கு என்ன சொல்றது, காதல விழவே மாட்டேன்னுது. நாம என்ன பண்ண முடியும்? சோ நாம தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்.